அன்னைக்கு டிடெக்டிவ் மெகுல் ரெஸ்டாரண்ட்ல லஞ்ச் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாரு. அப்போ ஒரு சத்தம் கேக்குது, என்னோட ரிங்க யாரோ திருடிட்டாங்க. இதை கேட்ட மெகுல் உடனே அங்க போறாரு. அப்போ லேடி மெகுல் கிட்ட, நான் ரிங்க டேபிள்ல தான் வச்சிருந்தேன், நான் கொஞ்ச நேரத்துல திரும்பி பாக்குறப்ப அந்த ரிங்க காணோம். அப்போ அங்க பக்கத்துல 4 பேர் இருக்காங்க, அவங்க 4 பேர் கிட்ட மெகுல் விசாரிக்கிறாரு. அப்போ வெயிட்டர், நான் அந்த டேபிள் கிட்ட வந்தேன், அவங்களுக்கு ஃபுட் டெலிவர் பண்ண ரிங் அங்க இருந்ததை பார்த்தேன், ஆனா நான் எடுக்கல. அடுத்த மேனேஜர், நான் உங்ககிட்ட ஆர்டர் எடுக்கிறதுக்கு போனேன், ஆர்டர் எடுத்துட்டு அங்க இருந்து போயிட்டேன், அங்க எந்த ரிங்கையும் நான் பார்க்கல. அடுத்ததா பக்கத்து டேபிள்காரன், நான் எதுவும் பார்க்கல, நான் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன், எனக்கு எதுவும் தெரியாது. அடுத்த சர்மிளா, சார் நான் வந்து செல்ஃபி தான் எடுத்துட்டு இருந்தேன், நான் எடுத்த செல்ஃபிஸை வேணா பாருங்க. மெகுல் அவங்க போனை வாங்கி அதுல உள்ள பிக்சர்ஸ் எல்லாத்தையும் பார்த்ததுக்கு அப்புறம் அவருக்கு டவுட் வருது. உங்களால இந்த 4 பிக்சரை பார்த்து சொல்ல முடியுமா எந்த பிக்சரை பார்த்தா மெகுலுக்கு டவுட் வந்துச்சு? அப்படி உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சா உங்க ஆன்சரை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. வாங்க ஆன்சரை பார்க்கலாம். அங்க உள்ள 2வது பிக்சரை பாருங்க. ரோகன் அந்த டேபிள் பக்கத்துல போறான். அவன் அந்த டேபிளை புஷ் பண்ணிருக்கலாம், அதனால ரிங்கு கீழே விழுந்திருக்கும். அதுக்கப்புறம் 4வது பிக்சர்ல அவன் குனிஞ்சு டேபிள் பக்கத்துல போறான். அதனால மெகுல் சந்தேகப்பட்டு ரோகன் கிட்ட, நீ இந்த 4வது பிக்சர்ல என்ன பண்ணிட்டு இருந்த அப்படின்னு கேக்குறாரு. அப்போ ரோகன், சார் என்னோட மொபைல் போன் கீழே விழுந்துருச்சு, அதை எடுக்க நான் தேடிக்கிட்டு இருந்தேன். மெகுல் இதை கேட்ட உடனே இவன் பொய் சொல்றான் அப்படின்னு முடிவு பண்றாரு. உங்களால சொல்ல முடியுமா எதை வச்சு மெகுல் அப்படி சொல்றாரு? அப்படி உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சா உங்க ஆன்சரை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. வாங்க ஆன்சரை பார்க்கலாம். அந்த 4வது பிக்சர்ல ரோகன் கீழே குனிஞ்சு மொபைலை தேடுறான் அப்படின்னு தான் சொன்னான். ஆனா அந்த மொபைல் அந்த டேபிள் மேல தான் இருக்கு. அப்போ ரோகன் போய் சொல்றான். மெகுல் அவனோட பாக்கெட்டை செக் பண்றாரு, அந்த ரிங் அவனோட பாக்கெட்ல தான் இருக்கு. கேஸ் சால்வ், டிடெக்டிவ் மெகுல் ராக்ஸ். சரி வாங்க அடுத்த டெலுக்கு போகலாம். அன்னைக்கு போலீஸ் ஒரு திருடனை ஃபாலோ பண்ணிட்டு போறாங்க. அந்த திருடன் அங்க பக்கத்துல இருந்த ஒரு ஸ்கூலுக்குள்ள போயிடுறான். போலீஸ் அங்க ஸ்கூல்ல இருந்த எல்லா இடத்தையும் தேடுறாங்க. லைப்ரரியில, வாஷ்ரூம்ல, அப்புறம் அந்த பிளே கிரவுண்ட்ல. எங்க தேடி பார்த்தும் கிடைக்காதனால கடைசியா கிளாஸ் ரூமை செக் பண்றாங்க. அந்த கிளாஸ் குள்ள போய் செக் பண்ண உடனே அப்போ அந்த திருடன் அங்க மாட்டிக்கிறான். இங்க உள்ள 4 பேரான ABCD, இந்த 4 பேர்ல யாரு திருடன்னு அப்சர்வ் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. அப்படி உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சா உங்களோட ஆன்சரை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. வாங்க ஆன்சரை பார்க்கலாம். A, B அப்புறம் D, அவங்க 3 பேர்கிட்டையும் புக்ஸ் அப்புறம் பேக் எல்லாம் இருக்கு. ஆனா சிங்கிறவன் கிட்ட புக்ஸும் இல்ல பேக்கும் இல்ல, அவன் அப்படியே வந்து உட்கார்ந்துருக்கான். அப்போ கண்டிப்பா அவன் தான் திருடனா இருக்க முடியும். சோ போலீஸ் அவனை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. சரி வாங்க அடுத்ததை பார்க்கலாம். சனா ரொம்ப பெரிய சூப்பர் ஸ்டாரா ஆயிடுறாங்க. எந்த அளவுக்குன்னா எங்க பார்த்தாலும் அட்வர்டைஸ்மெண்ட்ல அவங்க பேனர், அவங்க போஸ்ட் இருக்கிற லெவலுக்கு பெரிய ஆள் ஆயிடுறாங்க. ஒரு நாள் சனா காலையில இருந்து நியூஸ் பாக்குறாங்க. அந்த நியூஸ்ல அவங்களோட சீக்ரெட் அஃபேர் எக்ஸ்போஸ் ஆயிடுச்சு. அந்த நியூஸ்ல சனா 7 வருஷமா ராஜன் கூட அஃபேர்ல இருந்த விஷயத்தை அந்த நியூஸ் எக்ஸ்போஸ் பண்ணிடுறாங்க. அப்போ சனாவுக்கு என்ன தோணுதுன்னா, இந்த விஷயம் யாருக்கும் தெரியாது, நம்ம ஃப்ரெண்ட்ஸான 3 பேருக்கு மட்டும்தான் தெரியும். சோ அதனால அவங்க 3 பேருக்கு கால் பண்றா. முதல்ல மினலுக்கு கால் பண்றா. மினல் சொல்றா, நீ என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட், அதே மாதிரி ராஜன் கூட என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட், நான் ஏன் இந்த விஷயத்தை வெளியில எக்ஸ்போஸ் பண்ண போறேன்? அடுத்து சோமல் சொல்றாங்க, நான் லாஸ்ட் 1 மந்த் ஃபுல்லா டிராவல் பண்ணிட்டு இருந்தேன், எல்லாத்தையும் முடிச்சிட்டு நேத்து நைட்டு தான் வீட்டுக்கு வந்தேன். இந்த நியூஸ் பத்தின இன்ஃபர்மேஷன் எனக்கு எதுவும் அதிகமா தெரியாது, ஆனா நீ ரொம்பவே பாப்புலர் ஆயிட்ட அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அடுத்து ஆயிஷா, நான் இப்போதான் தூங்கி எழுந்தேன், இந்த நியூஸை பத்தி எனக்கு அதிகமா தெரியாது, அது மட்டும் இல்லாம நீ 7 இயர்ஸா டேட் பண்ணிக்கிட்டு இருந்த அப்படின்ற விஷயம் கூட எனக்கு தெரியாது அப்படின்னு ஆயிஷா சொல்றாங்க. இவங்க 3 பேர் சொன்னதை யோசிச்சு பார்த்துட்டு இந்த 3 பேர்ல யார் அவங்களோட சீக்ரெட் அஃபேர் எக்ஸ்போஸ் பண்ணிருப்பாங்க அப்படிங்கறத சனா கண்டுபிடிச்சிட்டாங்க. உங்களால சொல்ல முடியுமா யாருன்னு? அப்படி தெரிஞ்சா உங்க ஆன்சரை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. வாங்க ஆன்சரை பார்க்கலாம். இங்க ஆயிஷா தான் எக்ஸ்போஸ் பண்ணிருப்பாங்க. சனாவுக்கு தெரியும் அவங்க 3 ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த சீக்ரெட் அஃபேர் பத்தி தெரியும்னு. ஆனா ஆயிஷா அவங்களுக்கு ஒன்றும் தெரியாத மாதிரி போன்ல ஆக்ட் பண்ணாங்க. ஸோ அதுல இருந்தே தெரிஞ்சு போச்சு அவங்க தான் எக்ஸ்போஸ் பண்ணிருக்காங்க. வாங்க அடுத்த டெலுக்கு போகலாம். அன்னைக்கு அந்த ரெஸ்டாரண்ட்ல அந்த லேடி ஃபுட் ஆர்டர் பண்ணிட்டு ரெஸ்ட் ரூம் போறாங்க. அவங்க போயிட்டு திரும்ப வந்து பாக்குறப்ப அவங்க பர்ஸ்ல இருந்த பணம்லாம் காணாம போயிடுது. அதை யாரோ திருடிட்டாங்க. அப்போ அங்க வந்து வெயிட்டர் கிட்ட கேக்குறப்போ அவன் சொல்றான், டாட்டூ போட்டிருந்த ஒரு லேடி தான் திருடி இருப்பாங்க, அவங்க இப்பதான் 2nd ஃப்ளோர் போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் 2nd ஃப்ளோர் போய் பாக்குறாங்க. ஆனா அங்க 2nd ஃப்ளோர்ல மொத்தம் 3 ஜென்ஸ் தான் இருக்காங்க, எந்த லேடியும் இல்ல. இப்போ நீங்க சொல்லுங்க அந்த லேடி எங்க போயிருப்பாங்க? அப்படி உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சா உங்க ஆன்சரை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. வாங்க ஆன்சரை பார்க்கலாம். இங்க இருக்கிறது உமனோட பர்ஸ், ஆனா அங்க 3 பேரும் ஜென்ஸ். அந்த பர்ஸை நல்லா பாருங்க, அது மேல ஒரு விக் தெரியுது. அப்ப இந்த நபர் தான் டூப்ளிகேட் விக்கை வச்சு லேடி மாதிரி ஆக்ட் பண்ணி பைசாவை திருடி இருக்கான். அதுக்கப்புறம் வேஷத்தை கலைச்சிட்டு நார்மல் மேன் மாதிரி போறாங்க. அப்பதான் சந்தேகம் வராதுன்னு அந்த ஹேண்ட்பேக் எடுத்து செக் பண்ண உடனே அவங்களோட பைசா எல்லாமே அதுல அப்படியே இருக்கு. சரி வாங்க அடுத்த இடத்துக்கு போகலாம். அன்னைக்கு அந்த வீட்டுல திருடு போயிருச்சு. அந்த வீட்டுல மொத்தம் 3 பேர் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. முதல்ல சர்வன் கிட்ட கேக்குறப்போ, நான் கிச்சன்ல சாப்பாடு சமைச்சுக்கிட்டு இருந்தேன், அப்புறம் கொஞ்ச நேரத்துல
வீட்ல பயங்கரமா சத்தம் கேட்டுச்சு. வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிய வந்துச்சு வீட்ல திருட்டு போயிருக்குன்னு. அடுத்து ரெண்டாவது வேலைக்காரன் சொல்றான், வெளியில பயங்கரமா மழை பெஞ்சுக்கிட்டு இருந்துச்சு, அதனால இப்போதான் நான் வெளியில இருந்து உள்ள வந்தேன், பாருங்க இன்னும் நான் ரெயின் கோட்டை கூட கலட்டல. அடுத்து மூணாவது வேலைக்காரன் சொல்றான், சார் எனக்கு வயிறு சரியில்லை, அதனால நான் ரெஸ்ட் ரூம் போயிருந்தேன். ஆனா போலீஸ் உடனே உண்மையை கண்டுபிடிச்சிடுறாங்க, இந்த 3 பேர்ல யாரு போய் சொல்றதுன்னு. உங்களால சொல்ல முடியுமா யாரு போய் சொல்றதுன்னு? அப்படி ஆன்சர் தெரிஞ்சா உங்க ஆன்சரை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. வாங்க ஆன்சரை பார்க்கலாம். ரெண்டாவது வேலைக்காரன் தான் போய் சொல்றான். அவனோட ஷூவை பாருங்க, அது ரொம்ப கிளீனா இருக்கு. அவன் தலையில எந்த ஒரு கேப்பும் போடல, ஆனா அவன் தலையிலயும் அவன் ஃபேஸ்லயும் ஒரு சொட்டு தண்ணி கூட இல்ல. ஆனா ரெயின் கோட்ல மட்டும் தண்ணி இருக்கு. சோ போலீஸ் இதை புரிஞ்சுக்கிட்டு அவனை உடனே அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. வாங்க அடுத்த இடத்துக்கு போகலாம். சுகானா அப்புறம் ரன்வீர் 2 பேருமே நல்ல பெஸ்ட் கப்பிள்ஸ். மற்ற கப்பிள்ஸ் அவங்கள பார்த்தா ரொம்ப பொறாமப்படுவாங்க, அதே மாதிரி கேர்ள்ஸ் அவங்கள பார்த்தா ரொம்ப பொறாமப்படுவாங்க. ஒரு நாள் 2 பேரும் சேர்ந்து பார்க்ல வாக்கிங் போய்கிட்டு இருக்காங்க. 2 பேரும் போயிட்டு இருக்கிறப்போ ரன்வீர் செல்ஃபி கேமரா ஆன் பண்ணி வீடியோ எடுத்துட்டு போய்கிட்டு இருக்காரு. அப்போ அங்க பக்கத்துல இருந்த 3 பேர்ல யாரோ ஒரு பொண்ணு அவங்க காலுக்கு நடுவுல காலை விட்டு அவங்கள கீழே விழ வச்சிடுறாங்க. அந்த சமயத்துல ரன்வீரோட போன்ல அந்த காலை குறுக்க விட்ட பொண்ணோட ஃபேஸ் கேப்சர் ஆகல, ஆனா அவங்களோட கால் மட்டும் கேப்சர் ஆயிருக்கு. உங்களால சொல்ல முடியுமா லாஜிக்கல் ஆர்மி ABC இதுல யார் அவங்கள கீழே தள்ளி விட்டாங்க? அப்படி உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சா உங்க ஆன்சரை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. வாங்க ஆன்சரை பார்க்கலாம். A and B 2 பேரோட ஷூஸும் சேமா இருக்கு. அது மட்டும் இல்லாம 2 பேரோட பேண்ட்லயும் கரை இருக்கு. அங்க கேமரால கேப்சர் ஆன லெக்ல லெஃப்ட் லெக்ல தான் கரை இருந்துச்சு, அதனால B யோட லெஃப்ட் லெக்ல எந்த கரையும் இல்ல, ஆனா A யோட லெஃப்ட் லெக்ல கரை இருக்கு. அப்போ ஏங்கிற லேடி தான் கீழே தள்ளி விட்டுருக்காங்க. இது 2 கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் சோனாவும் ரன்வீரும் அவங்களை கண்டுக்காம அங்க இருந்து போயிட்டாங்க. வாங்க அடுத்த இடத்துக்கு போகலாம். அன்னைக்கு மெகுல் அவரோட ஆபீஸ்க்கு வர்றாரு. அப்போ அவரோட சிஸ்டத்தை பாக்குறப்ப யாரோ வேணும்னே அவரோட சிஸ்டத்தை லாக் பண்ணிருக்காங்க. இந்த விஷயத்தை அவர் புரிஞ்சுக்கிறாரு. அந்த சிஸ்டத்தை அன்லாக் பண்றதுக்கான ஹிண்ட்டையும் அதுல விட்டுட்டு போறாங்க. பாஸ்வேர்ட் இஸ் ஜஸ்ட் ஒன் வேர்ட் ஹிண்ட் அப்படின்னு விட்டுட்டு போயிருக்காங்க. அதுக்கு கீழே கொஞ்சம் லெட்டர்ஸ் இருக்கு. அந்த லெட்டர்ஸை யூஸ் பண்ணி அந்த ஹிண்ட்டை கண்டுபிடிச்சு பாஸ்வேர்டா என்டர் பண்ணா சிஸ்டம் அன்லாக் ஆகும். லாஜிக்கல் ஆர்மி அந்த பாஸ்வேர்டு என்ன இருக்கும்னு உங்களால சொல்ல முடியுமா? அப்படி ஆன்சர் தெரிஞ்சா உங்க ஆன்சரை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. வாங்க ஆன்சரை பார்க்கலாம். ரொம்ப திங்க் பண்ணாதீங்க, அந்த பாஸ்வேர்டு என்னன்னு அதிலே எழுதிருக்கு ஜஸ்ட் ஒன் வேர்ட், அதான் பாஸ்வேர்டு. கீழே இருக்க லெட்டரை நீங்க ரீஅரேஞ்ச் பண்ணீங்கன்னா ஜஸ்ட் ஒன் வேர்டு தான் கிடைக்கும். மெகுல் சூப்பர் இன்டெலிஜென்ட்டா இதை கண்டுபிடிச்சு அந்த பாஸ்வேர்டை என்டர் பண்ணி அவர் சிஸ்டத்தை அன்லாக் பண்ணிடுறாரு. வாங்க அடுத்த இடத்துக்கு போகலாம். ஷாம்லால் ரொம்ப பெரிய திருடன். அவன் மேல போலீஸ்க்கு எப்போதும் ஒரு கண்ணு இருந்துகிட்டே இருக்கும். போலீஸ்க்கு கிடைச்ச இன்டெலிஜென்ஸ் படி அவன் இப்போ டைமண்டை ஸ்மகிள் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவன் ஒவ்வொரு வீக்கெண்டும் கோவாவுக்கு அடிக்கடி வந்துட்டு போறான். போலீஸ் எப்படியாவது அவன் ஆதாரத்தோட பிடிக்க ட்ரை பண்றாங்க, ஆனா அவங்களுக்கு ஒரு ஆதாரம் கூட கிடைக்கல. சோ டிடெக்டிவ் மெகுல் கிட்ட அப்ரோச் பண்றாங்க. அவர் வந்து அவங்களோட லக்கேஜை செக் பண்றாரு. அதை பார்த்த உடனே மெகுலுக்கு புரிஞ்சு போச்சு அவன் டைமண்டை எதுல மறைச்சு எடுத்துட்டு போறான்னு. உங்களால சொல்ல முடியுமா லாஜிக்கல் ஆர்மி? அப்படி உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சா உங்களோட ஆன்சரை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. வாங்க ஆன்சரை பார்க்கலாம். ஷாம்லால் கிட்ட சேவிங் கிரீம் இருக்கு, ஆனா சேவிங் பிரஷ் இல்ல. கூடவே ட்ரிம்மரும் இருக்கு, ஆனா அவனோட ஃபேஸை பாருங்க, அவன் எப்போதும் ட்ரிம் தான் பண்றான், அவன் ஷேவ் பண்றது கிடையாது. சோ சேவிங் கிரீம் எதுக்கு அவனோட லக்கேஜ்ல இருக்கு? சோ மெகுல் அந்த கிரீமை கட் பண்ணி பாக்குறாரு. அதுக்குள்ள ஒரு பெரிய டைமண்ட் இருக்கு. கேஸ் சால்வ். டிடெக்டிவ் மெகுல் ராக்ஸ். கோமலுக்கு மொத்தம் 5 பொண்ணுங்க. கோமல் தூங்கிக்கிட்டு இருக்க நேரத்துல யாரோ கதவு தட்டுற மாதிரி சத்தம் கேக்குது. அப்போ 5 பொண்ணுங்கள்ல யாரோ ஒரு ஆள் தூங்காம இருக்காங்க போல. சோ அவங்களோட ரூம்க்கு போய் பாக்குறா. அங்க பார்த்தா எல்லாரும் தூங்கிக்கிட்டு இருக்காங்க. அப்போ விண்டோ தான் காத்துல ஆடி சத்தம் கேட்டிருக்கு. அப்போ வெளியில இருந்து யாரோ இப்பதான் உள்ள வந்திருக்காங்க. அவங்க 5 பேரையும் பார்த்த உடனே கோமல் புரிஞ்சுக்கிறாங்க யாரு வெளியில போயிட்டு வந்திருக்காங்கன்னு. உங்களால சொல்ல முடியுமா லாஜிக்கல் ஆர்மி யாருன்னு? அப்படி ஆன்சர் தெரிஞ்சா உங்க ஆன்சரை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. வாங்க ஆன்சரை பார்க்கலாம். இவளோட ஷூவை நல்லா பாருங்க. அவ ஸ்போர்ட்ஸ் ஷூ மாட்டிருக்கா, அது ரொம்பவே அழுக்கா இருக்கு. அப்ப இவ தான் வெளியில போயிட்டு இப்பதான் வந்திருக்கா. நீங்களும் இதே ஆன்சரை கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா இந்த வீடியோவை உடனே லைக் பண்ணுங்க. வாங்க அடுத்த இடத்துக்கு போகலாம். இந்த 2 பொண்ணுங்களும் இப்ப போட்டோ பக்கத்துல நிக்கிறாங்க. அந்த 2 போட்டோவையும் பார்த்து உங்களால சொல்ல முடியுமா அந்த பொண்ணோட அம்மா யாருன்னு? அப்படி உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சா உங்களோட ஆன்சரை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.
வாங்க ஆன்சரை பார்க்கலாம். பிங்கிற அவங்களோட போட்டோல பாத்தீங்கன்னா அவங்க 1980ல இறந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 42 வருஷம் ஆச்சு. ஆனா அந்த பொண்ணுக்கு அவ்வளவு வயசு இருக்காது. ஆனா ஏங்கிற அம்மா 2004ல தான் இறந்திருக்காங்க. சோ வெறும் 20 வருஷம் தான் ஆச்சு. அந்த பொண்ணுக்கு 20 வயசு கூட இருக்கலாம். அதனால அவங்க தான் அந்த பொண்ணோட அம்மா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணிட்டு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.